பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த சங்கீத ஹெட்லைன் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன கீதம். சங்கீதக்காரர் தாவீது என்ன எழுதுகிறாராம்? கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சங்கீதக்காரர் தாவீது எழுதுகிறாரு. அழகான ஒரு வார்த்தை சொல்லுது, என் கண்களுக்கு முன்பாக, கர்த்தரை எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இன்னொரு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, என் கண்களை எப்போதும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறேன், என் கண்களை எப்போதும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய கண்களை எப்போதும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறோம், அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. அழகான இது ஒரு மொழிபெயர்ப்பார், என் கண்களை எப்போதும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறேன். சங்கீதக்காரர் இந்த வார்த்தைக்கு அழகான ஒரு மொழிபெயர்ப்புக்க சொல்லப்பட்டிருக்கு, என் கண்களை எப்போதும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய கண்கள் கர்த்தர் மேல் இருக்குமானால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை என்னையும் அசைக்கப்பட முடியாது. அன்பு தெய்வஜனமே, அநேக சூழ்நிலைகள் அசைக்கிற மாதிரியே வரலாம், ஆனால் வசனத்தின் படி பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் அசைக்கப்படாமல் இருக்கணும். அநேக பேர் சொல்லி, சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வார்த்தை கேட்கும்போது நான் யோசிப்பேன், என்ன இப்படி சொல்கிறாங்க, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, ஏன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். எதுக்காக அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிலருக்கு பணபலம் இருக்கும், சிலருக்கு படபலம் இருக்கும், சிலருக்கு பதவி பலம் இருக்கும், சிலருக்கு ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்ய பலம் இருக்கும், சிலருக்கு அதிகார பலம் இருக்கும், சிலருக்கு அரசியல் பலம் இருக்கும், சிலருக்கு திறமை படிப்பு தாளந்து இப்படிப்பட்ட பலம் இருக்கும். ஆனால் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எப்போதும் என் முன்னால் வச்சிருக்கிறேன், கர்த்தரை எப்போதும் என் முன்னால் வச்சிருக்கிறேன், என் கண்களை எப்போதும் நான் அவர் மேலே வச்சிருக்கிறேன். அந்த பலம்தான் தாவீதுக்கு. எனக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார், அந்த கர்த்தரின் பலத்தில் வாழ்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரு, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரர் தாவீது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு? அவர் அசைக்கிற மாதிரி அநேக சூழ்நிலைகள் இருந்ததுங்க, அதன் பாதையில் தான் கடந்து வந்தார். ஆனால் சங்கீதக்காரர் தாவீது அந்த சூழ்நிலையில் தேவனோடு கூட இருந்தார். தனித்திருக்கிறவர்களால் ஒரு வார்த்தையும் பேச முடியாதுங்க. ஆனால் அவர் தாவீது சார்ந்திருந்த ஒரே நபர் யாரும் கேட்டினா ஆண்டவர் தாங்க. கர்த்தரை தான் சார்ந்திருந்தார், கர்த்தரை தான் சார்ந்திருந்தார். தேசத்து ராஜாவையோ தேச ஜனங்களையோ குடும்பத்தாரையோ உறவுகளையோ அவர் சார்ந்து வாழலை, அவர் சார்ந்து வாழ. ஆனால் அவர் சார்ந்திருந்த ஒரே நபர், அவர் பற்றி கொண்டிருந்த ஒரே நபர், அவருக்கு துணையாக இருந்த ஒரே நபர் யாரும் கேட்டினா கர்த்தர் தாங்க, கர்த்தர் தாங்க. அதனால தான் அவர் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக சொல்கிறாரு, அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைங்க. நான் ஓடினாலும் என்னோடு கூட வருகிறார், என் பெருமூச்சு அறிந்த கர்த்தர், என் அங்கலாப்பு அறிந்த கர்த்தர், எனக்கு முன்பாக அநேக காரியங்கள் இருந்த போதும் எல்லாவற்றிலும் என்னை அறிந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் எனக்கு பக்கபலமாக இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார். அவரை நம்பி நான் ஜீவிக்கிறேன், அவரை நம்பி நான் ஜீவிக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தது பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால தான் சங்கீதக்காரர் தாவீது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை எக்காலத்தில் துதித்து பாடின சங்கீதக்காரர் தாவீது. கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அழும்போதும் தேவனை ஆராதிச்சார், நகைக்கும் போதும் தேவனை ஆராதிச்சார், பாடுகள் மதியில், கண்ணீர் மதியில், வேதனையின் மதியில், துரத்தும் போது, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும், எல்லா வல்லடியிலும் தாண்டி வரும்போதும் கர்த்தர் அவர் ஆராதிச்சார், கர்த்தர் அவர் ஆராதிச்சாருங்க. அதனால தான் சொல்லப்பட்ட நல்ல ஆராதிக்கிற தேவனை பிடித்து கொண்டிருக்கிறவங்களால, தேவனை ஆராதிக்கிறவர்களால் தான் அப்படிப்பட்ட நிச்சயமான ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். அன்பு தேவஜனமே, கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னை அசைக்கிற எத்தனை சூழ்நிலை வந்தாலும் எனக்கு துணையாக இருக்கிறவர், எனக்கு முன்பாக இருக்கிறவர், என் கண்களை அவர் மேல் நான் வைத்திருக்கிறேன், என்னை வழி நடத்துகிறவர், என்னை ஆளுக செய்கிறவர்,
எல்லா இக்கட்டான கரங்களுக்கு கண்ணிகளுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர் என்னோட கூட இருக்கிறதுனால நான் அசைக்கப்படலை. அதனால தான் சங்கீதக்காரர் தாவீது அழகான வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன், ஒரு நாள் 7 தரம் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. சங்கீதம் 119 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நாள் 7 தரம் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. சங்கீதம் 55 சொல்லப்பட்டிருக்கு, அந்தி சந்தி மத்தியான வேலையிலேயும் ஆண்டவரே நான் முறையிடுவேன், தியானம் பண்ணி முறையிடுவேன். அந்தி சந்தி மத்தியான வேலையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அவர் தாவீதோட சத்தத்தை கேட்குற தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவன் அவரோடு கூட இருந்ததனால் அவர் அசைக்கப்படலை. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க காலை வேளையில் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, உங்களை அசைக்கிற சூழ்நிலை என்னவா இருக்கு? பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், பாடுகள், அநேக காரியம் இருக்கலாம். ஆனால் உங்களை அசைக்கிற சூழ்நிலை என்ன இருக்கு? அசைக்கிற காரியம் என்ன இருக்கு? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. தாவீது தேவனை எப்போது தனக்கு முன்பாக வைத்தவர், தன் மனதில் வைத்தவர், அவர் எப்போது ஸ்தோத்தரித்து பாடினவர். இன்னைக்கு தேவனை பின்பற்றுவது மூலம் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை ஜெயம் எடுக்கலாங்க. தேவனை பின்பற்றுவது மூலம் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்க முடியும். அவர் என்னோடு கூட இருக்கிறார், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது என்று நிச்சயத்தோடு சொல்ல முடியுங்க. ஆவிக்குரிய அந்த ஒழுங்கு கரமும் அவருக்குள்ளே இருந்ததுங்க. அதனால தான் தேவன் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் தெரிந்து கொண்டாருங்க. பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லும்போது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, தாவீது கர்த்தரை எப்போதும் அவருக்கு முன்பாக நிறுத்தி அவரை தான் நோக்கி கொண்டிருந்தாரு. பேதுரு சொல்கிறாருங்க, அவரை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கனால அவர் அசைக்கப்படுவதில்லை. தாவீது அசைக்கப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு கண்மலை, ஆண்டவரே என்னை மறைச்சி பாதுகாக்கிற கண்மலை நீங்கள் தான் ஆண்டவரே, என் ரட்சிப்பு நீங்கள் தான்ப்பா, என் ரட்சிப்பு நீங்கள் தான், எனக்கு உயர்ந்த அடைக்கலம், மறைவானவர், அடைக்கலமானவர் நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்களாக இருக்கிறனால தான் ஆண்டவரே என்னை எந்த சூழ்நிலையும், எந்த காரியமும், எந்த சேதமும் வராதபடிக்கு நீ பாதுகாக்கிற தேவன் நீங்கள் தான் ஆண்டவரே. அதனால தான் ஆண்டவரே என்னன்னா இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாலும் என்னை அசைக்க முடியல ஆண்டவரே. உங்களை அசைக்கிற காரியம் எதுவானாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அன்பு தேவஜனமே. இன்றைக்கு சில தீரா வியாதி, பலவீன தீராத பலவீனங்கள், இன்றைக்கு நம்மளை அசைத்து கொண்டிருக்கிற காரியங்கள், இன்றைக்கு நம்மளுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, இன்றைக்கி நம்மளுடைய பலனை, தைரியத்தை அசைச்சு கொண்டிருக்குது, நம்மளையும் அறியாமல் அசைச்சு கொண்டிருக்குது. இன்றைக்கி சத்ருவின் போராட்டம், அசுத்தாவிகளின் பிடிகள், மரண பயம், இல்லை மாந்திரிகள், எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, கர்த்தர் சமூகத்தில் இன்றைக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே தாவீதை அநேக காரியம் அசைத்த போதும் கர்த்தரை முன்பாக வைத்ததுனால அவர் அசைக்கப்படாதிருந்தது போல், அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறவர் அவர் அசைக்கப்படாதபடிக்கு அவரை பாதுகாத்தது போல் இந்நாளையும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு எனக்கு உண்டாகட்டும்ப்பா. உடைய ஆண்டவரே எனக்கு உம்முடைய சுகம் எனக்கு உண்டாகட்டும்ப்பா, உம்முடைய பலன் எனக்கு உண்டாகட்டும்ப்பா. இன்றைக்கு அநேகருக்கு அநேக பலம் இருக்குப்பா, ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறது தான்ப்பா எனக்கு பலம், கர்த்தர் என் கூட இருக்கிறது தான்ப்பா எனக்கு பலம். இன்றைக்கு என் அசை உருகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பான்னு கேளுங்க. நிச்சயம் அன்பு தேவஜனமே, கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு நாள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா, அடியாளோடு கூட இருந்து ஜெபிங்க. இன்னைக்கு என்ன காரியம் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க. அன்பு தகப்பனே, அவருடைய ஜெப வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருந்தது. சங்கீதம் 119 வாசிக்கும் போது பார்த்தோன்னா அவருடைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வேதத்தை காத்துக்கொண்டே, வசனத்தை காத்துக்கொண்டே, அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கை இருந்தது. அனுதினமும் தேவனை துதிக்கிறவர், தேவனோடு நடக்கிறவராக இருந்தார், அவர் வேதத்தை தியானிக்கிறவராக தாவீது இருந்தார். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு அநேக சூழ்நிலைகள் நம்ம அசைக்க போதும் தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய நாமத்தின் மகத்துவங்களை, தேவனுடைய வல்லமைகளை இன்றைக்கி மறந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு உங்களை அசைச்சு கொண்டிருக்கிற காரியங்களை தேவ சமூகத்தில், அப்பா உம்முடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. என்னை அசைக்கிற எல்லா காரியங்கள்லேருந்து என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. நீர் எனக்கு வலது பரிசத்தில் இருங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தாவீதோட வலது பரிசத்தில் இருந்தது போல என்னோட வலது பரிசத்தில் நீங்கள் இருங்கப்பா. எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க அப்பா. நீர் என்னை காப்பாற்றுங்கப்பா,
நீர் என்னை காப்பாற்றுங்க, என் பலவீனத்தை சுகவீனத்திலிருந்து எனக்கு ஆண்டவரே விடுதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு கேளுங்க. நிச்சயம் கொடுப்பாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற முடியும் வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு என்ன பலவீனத்தோட சுகவீனத்தோடு இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளோட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அநேக ஜாதிகள், ஜனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் அசைச்சு கொண்டிருக்கலாம். பொல்லாத பலவீனங்கள், சுகவீனங்கள் அசைச்சு கொண்டிருக்கலாம். பொல்லாத வல்லமையின் கிரியைகளுடைய ஆண்டவரே காரியங்கள் பிள்ளைகளை ஆட்கொண்டு அசைச்சு கொண்டிருக்கலாம். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய விடுதலை கடந்து வரட்டும்ப்பா. விடுதலையாக்குகிறப்பா, விடுதலையாக்குகிற தேவன் நீங்க தான்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும்ப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும்ப்பா. உடல் ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும்ப்பா. ஆவியானவரே மை துதிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு அசைவுறுகிற ஆண்டவரே அசைப்படுகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பேசுகிறோம் ஐயா. எல்லா பலவீனங்கள் கிரியைகள் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அற்புதத்தின் கரம் வெளிப்படட்டும் ஐயா. அப்பா மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பூமியில் எனக்கு சுகம் கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதா, ரட்சிப்பு கிடைக்காதா, பாதுகாப்பு கிடைக்காதன்ட்டு ஆண்டவரே பிள்ளைகள் சுகத்துக்காய், ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்துக்காய், மகிழ்ச்சிக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஏக்கத்தை கத்தர் அறிவீரப்பா. அவர்களுடைய கண்கள் இவ்வேளையிலும் உடைய வசனத்தை நோக்கி பார்க்கட்டும், உடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும் அப்பா. முகத்தை நோக்கி பார்த்தவர்களுடைய வாழ்வில் பிரகாசம் உண்டாகட்டும் அப்பா. அவர்களை இருக்கிற எல்லா சத்ருவின் இருள்கள், வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. மை துதிக்கிறோம்ப்பா. இப்படி மீச்செடுக்கிற கரம், பாதுகாக்கிற கரம், துணையா இருக்கிற கரம், விடுதலை கொடுக்கிற கரம் அப்பா. பிள்ளைகளோட கூட இருந்து அப்பா நீர் நடத்துவீராக ஜெபிக்க எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து, ஜெயத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து மீண்டும் பிள்ளைகளோடு ஆண்டவரே கத்தர் இருப்பீரப்பா. மை துதிக்கிறேன். இனி இந்த நாள்லேருந்து ஒரு நிச்சயம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டுப்பா. அப்பா கத்தரை எப்போதும் எங்களுக்கு முன்பாக வைக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு அவரை மறந்து வாழ்ந்த நாட்கள் உண்டுப்பா. பிள்ளைகள் மீண்டும் மனம் திரும்பி ஆண்டவரே என் பலவீனத்தை நினச்சி, என் சுகவீனத்தை நினச்சி நான் பின்தங்கின நிலைமையில் இருந்தேன். கத்தர் இன்று மீண்டுமா என்னோட பேசியிருக்கிறீரப்பா. நான் தாவீதை போல மாத்திரம் இல்லைப்பா, அவர் இருதயத்தை கேட்டவனா தெரிஞ்சு கொண்டது போல ஆண்டவரே நான் மனம் திரும்பி மீண்டும் என்ன ஆண்டவரே வழியில் உம்மண்டை என்னை நடத்துங்கப்பா. உம்மை துதிக்கிறோம். எப்போதும் போல உம்மை துதித்து ஆராதித்து உண்மையே நான் நோக்கி கொண்டிருக்க எனக்கு கிருபை செய்யுங்கன்னு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன்ப்பா. அவர்களுக்கு துணையாக இருந்து அவர் வலது பரிசுத்தில் இருந்து கத்தர் நீர் வழி நடத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. நல்ல தகப்பனே நீர் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல தகப்பனே மை துதிக்கிற நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீ ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாக இருக்கிற கத்தருடைய அப்பா வல்லமைக்காய், விடுதலைக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களை அசைச்சு கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகளிலிருந்தும் தேவன் இந்த நாள் ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக கத்தரை ஸ்தோத்தரிங்க. இனி எந்த காரியமும் உங்களை அசைக்க முடியாது. இனி எந்த காரியமும் அசைக்க முடியாது. உங்கள் வலது பரிசுத்தில் இருக்கிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜனா, தேவாதி தேவனா உங்களோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு தாவீதோடு இருந்த கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே தாவீதுக்கு துணையாக இருந்த கத்தர் இந்நாள் முதற்கொண்டு எனக்கு துணையாக இருங்கன்னு கேளுங்க. நிச்சயம் எந்த சூழ்நிலையிலும் உங்களால் சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும். கத்தரன் வலது பரிசுத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு முன்பாக இருக்கிற எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொல்லுங்க. ஜெயத்தை கொடுக்கிற கத்தர், ஜெய கிறிஸ்து ஜெயமாய் நடத்துவார். God bless you. Have a blessed day.